إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியமும் போற்றா பெருங்கருணும் இருந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற பேர் ஆவலோடு நாம் அனைவரும் இங்கே கொண்டு கொண்டிருக்கிறோம். இதே போல நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நல்லதொரு சபையில் நாம் ஒன்று கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய ஆரம்பிச்சு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வானவர்கள் மீதான நம்பிக்கை என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் இஸ்லாமியர்களாக நாம் பிறந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் உண்மையில் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சோனத்தை அடைவதற்கு இந்த இஸ்லாம் என்ற இந்த சிந்தனை, இந்த கொள்கை மட்டும் அடிப்படையாக நாம் பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும் போதாது. அதோடு சேர்த்து இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய சில கட்டளைகளையும் பின்பற்றி நாம் வாழ்ந்தால்தான் உயர்ந்த சொர்க்கத்தை பெற முடியும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறைக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுறார். அப்படி இறைவனுடைய கட்டளை பின்பற்றக்கூடிய வகையில் ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்ற செய்திகளிலே நாம் முக்கியமான ஒரு செய்திகளை பார்க்கும் பொழுது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வானவர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை, மலக்குமார்கள் என்ற ஒரு செய்தியை, அவர்கள் குறித்தான சில செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. வானவர்கள் என்று சொன்னால் அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களை ஏன் நம்ப வேண்டும், அவர்கள் நம்பினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற அடிப்படையிலான சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவிலே ஆரம்பத்தில் இந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி, லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம். இந்த வேதம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு, இறை அச்சவாதிகளுக்கு பலன் தரும் என்று சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லுகிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யுமினூன, அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்கள் எப்படி இருப்பாங்க சொன்னா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். பில் கைபி யுகீமுன ஸலாத்த. பில் கைபி என்று சொன்னால் மறைவானவற்றை நம்புவார்கள். யுகீமுன ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுவார்கள். வயுது ஸகாத்த ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான். அப்ப அடிப்படையாக இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொன்னா, முஸ்லிம் என்று சொன்னால் வெறுமனே அல்லாஹ்வை மட்டும் நம்பினால் பத்தாது, அதோடு சேர்த்து இறைவனுடைய அனைத்து அம்சங்களையும் அவன் நம்பி இருக்கணும். அப்படி அவன் ஏற்றுக்கொண்டால்தான் முழுமையான இறை நம்பிக்கை உள்ளவனாக அவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய சான்றுகளை சொல்லுறான். அவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்பான், மறைவானவற்றை நம்புவான், அவன் தொழுகையில் நிலைநாட்டுவான், ஜகாத்துகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் அந்த செய்தியில சொல்றான். அப்ப இதுல மறைவான விஷயங்கள் அப்படிங்கிறதுல என்னென்ன செய்திகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா, நாம் மரணித்த பிறகு நமக்கு உண்டான மறுமை வாழ்க்கை பற்றிய செய்திகள், சொர்க்கம், நரகம், அதே போல இந்த மலக்குமார்கள், ஜின்கள், இது போன்ற எண்ணற்ற நம் கண் முன்னால் பார்க்காத மறைவான விஷயங்களை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் வெறுமனே நான் அல்லாஹ்வை நம்புறேன், தொழுகிறேன், நான் இஸ்லாத்தை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோமே ஒழிய நாம் முழுமையான இறை நம்பிக்கை
கொண்டவர்களாக ஆக மாட்டோம். எப்படி ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய இந்த மேலகாரி பள்ளிவாசல்ல இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்கு வரணும். ஒவ்வொரு வாரம் தொழுகைக்கு பல மக்கள் வர்றாங்க. வெளியூர்ல இருந்து வருவாங்க, உள்ளூர் மக்கள் வருவாங்க. பலரும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா தொழுகையில கலந்து கொள்வாங்க, தொழுவாங்க. தொழக்கூடியவர்கள் அனைவருமே இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கரெக்டா சதவீதமாக 100% பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்களா என்று சொன்னால் இருக்க மாட்டார்கள். வருவாங்க, தொழுவாங்க, போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்னா என்ன அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை கூட தெரியாதவர்களும் இருப்பாங்க. முஸ்லீம்ல பிறந்திருக்கிறோம், 5 வேளை தொழுகணும், பள்ளியாசலுக்கு போறாங்க, பாங்க சொல்றாங்க, தொழுகிறோம் என்ற அளவிலான ஒரு அடிப்படையிலான ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களும் இருப்பாங்க. இஸ்லாத்தை பற்றி ஆழமாக அறிந்தவர்களும் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு சொன்னா, நீங்கள் இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நீங்கள் இறை நம்பிக்கையாளராக மாறிவிடுங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்றான், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீ பின்பற்றுன்னு சொன்னா நீ எப்படி இருக்கணுமா? இறை நம்பிக்கையாளராக இருக்கணும். அல்லாஹ் என்னென்னலாம் கட்டளையிட்டானோ அனைத்தும் நீ பின்பற்ற வேண்டும். இறை நம்பிக்கை என்று சொன்னால் அந்த முழுமையான ஈமானை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அனைத்து விஷயங்களையும் பின்பற்ற முடியும். வேறு விட நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா நான் ஈமான்தாரியா இறை நம்பிக்கையாளனா என்று சொன்னால் அதில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுல தான் பலரும் இருக்கிறார்கள். அப்ப இறை நம்பிக்கை என்ற அந்த ஈமான் என்பது ஒரு மனிதனிடத்தில் முழுமையாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் என்பவர் 6 விஷயங்களையும் இறை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் என்ற அல்லாஹ்வை என்ன செய்யணும்? ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். மலக்குமார்களை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். வேதங்களை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இறை தூதர்களை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அதே போல விதியை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இந்த விதிக்கு பிறகு அல்லாஹ் மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை அல்லாஹ் நமக்கு கொடுக்க இருக்கிறான் என்ற இந்த 6 விஷயங்களையும் ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் நம்பி இருந்தால்தான் அவன் உண்மையான மூமினாக ஆவான். நான் வர்றேன், தொழுகிறேன், கண்டுபிடித்து போறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தா சொன்னா நான் இஸ்லாத்துல இருக்கிறேன், முஸ்லீமா இருக்கிறேன், ஆனால் நான் ஈமானாக உறுதியான நம்பிக்கையுடையவனாக இருக்கிறேனா அப்படின்னு சொன்னா இந்த 6 விஷயங்களும் நான் முழுமையாக நம்பி இருக்கிறேனா? இதான் கேள்வி. அப்ப இதுல ஒரு அம்சமாகத்தான் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? வானவர்களை நம்ப வேண்டும் என்ற ஒரு கட்டளையை நமக்கு அல்லாஹ் வைக்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்ன இந்த செய்திகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாம் பின்பற்றுகிறோமா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த வானவர்கள் பற்றிய சில செய்திகளை நமக்கு அடிப்படையில் சொல்றாங்க. இந்த வானவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே ஒருவர். இப்போ மனிதர்கள் என்ற ஒரு படைப்புகளை நம்ம கண்ணு முன்னால் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, பல ஜீவராசிகள்லாம் இருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் படைக்கப்பட்ட எத்தனையோ வகையான ஒரு உயிரினங்கள் வாழக்கூடிய இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, வானவர்கள் என்ற ஒரு படைப்பை இறைவன் படைத்திருக்கிறான். அந்த படைப்பு எப்படிப்பட்டது? அல்லாஹ் எதுல படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஏதாவது சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குதா? எதை கொண்டு அவன் அதை படைச்சான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டுதான் ஒருவனை படைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நியதி, ஒரு நிர்பந்தம் அவனுக்கு இருக்குதான்னு சொன்னா இல்லை. குன் அப்படின்னு சொன்னா ஆகுன்னு சொன்னா நினைச்சிடும், அது ஆகிவிடும். ஆனால் அல்லாஹ் அப்படி மனிதர்களை படைத்திருக்கனா களிமண்ணால் படைத்திருக்கிறேன் என்று சொல்றான். ஜின் இனத்தை நெருப்பால் படைத்திருக்கிறேன் என்று சொல்றான். அப்ப வானவர்கள் அது மாதிரி எப்படி படைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல. அல்லாஹ் எதால படைத்திருக்கேன்னு சொன்னா, உதாரணத்துக்கு மனிதன் களிமண்ணால் படைத்திருக்குன்னு சொன்னா நம்ம சொல்லலாம். அப்ப களிமண் எதால எங்கேருந்து படைச்சான், எதுல இருந்து படைச்சான் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் ஆகுன்னு சொன்னா ஆயிடுச்சு, அவ்வளவுதான், மண் வந்துச்சு, மண்ணில் இருந்து மனுஷனை படைச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல வானவர்களை அல்லாஹ் எதால படைச்சிருக்கான் சொன்னா ஒளியினால் படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ வானவர்கள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இது ஏன் இந்த அளவுக்கு ஒளியினால் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்தில் மிக வேகமாக பிரயாணிக்கக்கூடிய ஸ்பீடு என்ற வேகத்தை அளவிடக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு உலகத்திலே நாம் அடிப்படையில் எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா குதிரையினுடைய வேகத்தை பார்ப்போம். ஒரு மோட்டர் இருக்கு, ஓடுதுன்னு சொன்னா எத்தனை ஹெச்பி, 1/2 ஹெச்பியா, 1 ஹெச்பியா, 2 ஹெச்பியா, எவ்வளவு ஹார்ஸ் பவர், ஹெச்பினா ஹார்ஸ் பவர், குதிரை வேகம் எவ்வளவு வேகத்தில் வரும். குதிரை தான் உலகத்திலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய பொருளாக மனிதன் பார்க்கிறான். அதை கொண்டு நினைச்சுதான் இன்றைக்கு அனைத்து மிஷின்களையும் வேகத்தை கணக்கிடுவான்.
ஆனால் இதையும் தாண்டி வேகத்தை கணக்கிடும் பொழுது அவன் மனிதன் எதை செய்யறான் தெரியுமா, எதை கணக்கிடலாம் தெரியுமா, ஒளியைத்தான் வேகமாக பிரயாணிக்கக்கூடியது என்று சொல்லி மனிதன் அறிவியல் ரீதியாக இதை கணக்கெடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு இனமாகத்தான் இந்த வானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலக்குமார்கள் என்பவர்கள் எதனால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அந்த வேதத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் நினைச்சிருக்கலாம். அவருடைய பிராணத்தை வானத்துக்கு போகணுமா, பூமிக்கு வரணுமா, அல்லது ஏதாவது ஒரு கட்டளை இருக்கிறானா அதை வேகமாக செய்யணுமா, அதற்கேற்றவாறு அவருடைய வேதத்தை நினைச்சிருக்கலாம். அல்லாஹ் அவர்களை ஒளியினால் படைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்திகளை நம்ம ஹதீஸ்ல பார்க்கணும். அதே போல அந்த வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அவருடைய தோற்றத்தை பொறுத்தவரை அவர்கள் ஆணாக இருக்கிறார்களா அல்லது பெண்ணாக இருக்கிறார்களா, எப்படிப்பட்டவங்க மனுஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் இனம் பெண் இனம் இருக்கிறாங்க. அல்லது இன்றைக்கு இருக்கிற மாதிரி சில கலந்து கட்டு போன மனிதர்கள் செய்றாங்க, திருநங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பாலினத்தையும் மூன்றாவது பாலினமாக உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப வானவர்கள்ங்கிறது யார், அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா நாம் அவர்களை குறிப்பிட்ட ஒரு பாலினமாக கருதவே முடியாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இதை பற்றி சொல்கிறான். மனித சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் காலத்துல அன்னைக்கு இருந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, இந்த வானவர்களுக்கு அவர்கள் பெண்களினுடைய பெயர்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு பெயர்கள் என்னவோ அந்த பெயர்களை எல்லாம் அந்த வானவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் என்ன செய்யறான், திருமறை குர்ஆனில் கண்டிக்கிறான். அப்பா உங்களுக்கு ஆண் மகன் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு மட்டும் என்ன பெண் மகளா என்று சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேள்வி கேட்கிறான். அப்ப இந்த வானவர்கள் என்பவர்கள் பெண் மக்களும் இல்லை ஆண் மக்களும் இல்லை, இரண்டு பாலினங்களுக்கும் சேராதவர்கள் என்பதை எல்லாம் திருமறை குர்ஆனில் சொல்றோம். இப்போ நாம எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பாலினத்தை வைத்தும் அவர்களை செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க, நம்மள மாதிரி கை கால்களோட இப்படிதான் இருப்பாங்களா, இந்த வடிவத்தில் தான் இருப்பாங்களா என்று தீர்மானிக்க முடியாது. அவங்க எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நினைச்சுது. அவங்களுடைய உருவத்தை பற்றிய தோரணைகள் சொல்லப்படாத அளவுக்கு தான் அவர்கள் இருக்கிறாங்க. அதே போல இன்னும் சில வடிவத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த வானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அவருடைய இறக்கைகள் இருக்கு தெரியுமா, அவங்களுக்கு இறக்கை இருக்கு. எப்படி பறவை இனத்திற்கு இறக்கைகள் இருக்கிறதோ அதே போல வானவர்களுக்கு இறக்கைகள் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 35 சூரத்துல் ஃபாத்திர்ல முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கான். எப்படி சொல்லியிருக்கான், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், வானவர்களை 2 3 4 சிறகுகளை கொண்ட தூதர்களாக நாம் அனுப்பினோம். அல்ல அப்படி வச்சிருக்கிறானா, 2 சிறகு, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, இப்படி 2 ரெக்க உள்ளவர்களாகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சில பேர் 3 படைச்சிருக்கிறான், சில பேர் 4 வைத்திருக்கிறான். அவ்வளவுதானா அப்படின்னு கேட்ட அல்லாஹ் சொல்றான், அவன் நாடியதை படைப்பில் அதிகமாக்குவான். தேவைப்பட்டால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கும், இன்னும் தேவைப்பட்டா இன்னும் வேகம் அதிகமாகனா இன்னும் அவர்கள் செல்ல வேண்டிய தூரத்தை கணக்கிட்டு அல்லாஹ் தேவைன்னு நினைச்சா இன்னும் அதிகமாக கூட அல்லாஹ் நினைச்சுவான், இறக்கைகளை அதிகப்படுத்துவான். அல்லாஹ் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய்க்குவான். அவன் என்ன கட்டளை எழுதுறானோ அந்த கட்டளைக்கு ஏற்றவாறு அவருடைய இறக்கைகளை அதிகப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதே போல இந்த வானவர்களுக்கு எல்லாம் ஒரு லீடர், ஒரு பெரும் தலைவராக யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் 600 இறக்கைகள் கொண்டவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் 200 இறக்கைகள் கொண்டவர்கள். 200 இறக்கைகள் சொன்னா ஏதோ சின்ன சின்ன இறக்கையா அப்படி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எப்படிப்பட்டதா இருக்கும், அவர்கள் இந்த 200 இறக்கைகளை விரித்து அவர்கள் காட்சி தரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்க்கும் பொழுது முழு வானத்தையும் அவர்கள் அடைத்தவர்களாக, முழு வானத்தையும் மறைத்தவர்களாக அவர்கள் இருந்தாங்க, காட்சிப்படுறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வானங்கிறது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம். வானத்தை இன்னைக்கு மனிதன் பிரம்மாண்டத்தை பார்க்கணும்னு சொன்னா வானத்தை விட மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை எதுவுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த வானத்தையே அடைக்கிற அளவுக்கு அவருடைய இறக்கைகள் இருக்குன்னு சொன்னா அந்த 600 இறக்கைகளை விட அவருடைய உருவம் இன்னும் எப்படி இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அந்த உருவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கணும். அப்ப இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிதான் இவ்வளவு வருஷத்துக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா, தேவை ஏற்பட்டால் அவர்கள் எப்படி நம்ம ஒரு ஃபைலை திறந்து பெருசாகிறோம், தேவைப்பட்டால் மினிமைஸ் பண்ணிக்கிறோம், சுருக்கிக்கிறோம், அது மாதிரி என்ன செய்யறோம் சொன்னா அவர் தங்களுடைய உருவத்தை சுருக்கி கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கணும். இந்த மாணவர்கள் தேவைக்கு ஏற்பட்ட நேரத்தில் மனித உருவத்திலும் அவர்கள் என்ன செய்வாங்க, பூமிக்கு வருவார்கள் அப்படிங்கிற செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்களோடு வந்து அமர்ந்து என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வெளியூர்லேருந்து ஒரு மனிதர் வர்றார். வந்தவர் பார்த்தோம் சொன்னா, இங்கே நம்ம சபையில் உட்காந்துருக்கோம்னு வைங்க, பக்கத்தில் உட்காந்து இவங்களை பார்த்தோம்னு சொன்னா இவர் யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம ஊருக்காரா, உள்ளூர்காரா, வெளியூரா, இவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் கண்டுவோம். இவர் உள்ளூர் வெளியூர் எப்படியாவது ஒரு அடையாளம் தெரியும். இவர் பார்த்த மாதிரி இங்கே புதுசாக இருக்கு, அல்லது இவர் ரொம்ப டிப்டாப்பாக வந்துருக்காரு சொன்னா இங்கே வெளியூர்லேருந்து நம்ம விருந்தாளியாக வந்துருக்காரு அப்படின்னு நினைச்சுவோம், ஒரு அடையாளத்தை காணுவோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் இப்படி நாம் அடையாளம் காண முடியுமான்னு சொன்னா, வெளியூர்காரர்களை மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் வெளியூர்லேருந்து வர்றாருன்னு சொன்னா அப்படியே மேக்கப் கல்யாணம் வர முடியாது. ஏன்? வாகனம் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவீன வாகனங்களே கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு வெளியில வேகாத தூரத்துலேருந்து அவர் பிரயாணப்பட்டு வந்துருக்கணும். அக்கம் பக்கத்து ஊராக இருந்தால் கூட அந்த மக்கள் யாருங்கிறத நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். அப்ப இவரு ஒரு மனிதர் வர்றாரு, அந்த மனிதர் யாருன்னே தெரியல, சுத்தி இருக்கக்கூடிய கிராமவாசிகள்லாம் இவர் யாரு புதுசா இருக்கிற ஆள் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அவருடைய உடலிலே அவ்வளவு களைப்புகள் என்ன செய்யும், தென்படும். ஆனா எந்த ஒரு களைப்புமே தென்படாத வகையில் என்ன செய்யறாரு, ஒருத்தர் வர்றாரு. ஆனா உள்ளூர் மக்களுக்கு தெரியல, யாருன்னு தெரியும். வந்து உட்கார்றவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நேராக ரசூல்லா பக்கத்துல வந்து உட்காராரு. எல்லாரும் பக்கத்துல என்ன செய்றாங்க, பக்கத்துல வந்து உட்காராங்க. ஒரு ஆள் தெரிஞ்ச ஆளாக தான் நம்ம பக்கத்துல நெருக்கமா வந்து உட்காருவாங்க. தெரியாதால என்ன செய்வாங்க, ஓரமா இங்கே நம்ம ஒரு ஓரமா செய்வோம், அப்படியே உட்காந்துட்டு அப்படி சொல்லுது இப்படி போயிடுவோம் அப்படின்னு சபையில உட்காந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாரு, எல்லா மக்களும் பேசி கொண்டிருக்கிற இடத்துல எல்லா நெருக்கமா வந்து உட்காராரு. உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாரு, சில கேள்விகள் கேட்கிறார். இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன அப்படின்னு சில கேள்விகள்லாம் கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, ஏதோ டவுட் கேட்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ செய்திகளை சொல்றாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அதுக்கான பதில்களை சொல்றாங்க. சொன்ன உடனே ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் என்ன சொல்றாரு, நீங்க கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா. இன்னும் இவர் டெஸ்ட் பண்றாரு, இவர் கேள்வி கேட்கிறவங்க என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு, பதில் சொல்றாரு, ஆமா நீங்க கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிறாரு. அது அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தோழர்கள்லாம் பார்க்குறாங்க, இவர் என்னப்பா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாரு. கேள்வி கேட்டுட்டு அப்படியாங்கன்னு கேட்டா பரவாயில்ல, இவர் கரெக்டா சொன்னாங்கிறாரு, இவரு தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, பார்க்குறாங்க. பார்த்து விட்டு அந்த மனிதர் அறிஞ்சிறாரு, வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, திரும்பி அந்த சஹாபாக்கிட்ட தோழர்கிட்ட சொல்றாங்க, இப்போ வந்தாங்களே அவங்க யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ அறிமுகப்படுத்துறாங்க. யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப ஒருவர் வானவராக இருக்கிறாரா, வந்திருக்கிறாரா, இந்த இடத்துல வானவர் இருக்கிறாராங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு இறைவனுடைய இறை செய்திகளை பேசக்கூடிய ஒவ்வொரு சபைகளிலும் வானவர்கள் வந்து அமர்கிறார்கள், அல்லாஹ்வுடைய செய்தியை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய செய்திகளை பேசும்பொழுது அதை பதிவு செய்கிறார்கள். யார் யாரெல்லாம் அந்த சபையிலே கலந்து கொண்டார்கள் என்பதையும் இதை பதிவு செய்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பொன்மொழிகளிலிருந்து நம்ம பார்க்க முடியாது. அப்ப இந்த வானவர்கள் மனித உருவத்திலும் வருகிறார்கள், அல்லது அவருடைய இயற்கையான உருவத்திலும் வருகிறார்கள். ஆனால் அவர்களை நாம் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா, சாதாரண மனிதர்களாக நாம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்க்க முடியாத வகையில் தான் அல்லாஹ் மறைவான விஷயங்களிலே ஒருவராக அவர்களை ஆக்கியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த வானவர்கள் பற்றியான அடிப்படையிலான நம்பிக்கை சம்பந்தப்பட்ட செய்திகள். இப்ப இந்த வானவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் என்னென்ன எல்லாம் செய்வாங்க, என்னென்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல இன்னொரு செய்திகளும் இருக்கு. இந்த வானவர்கள்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, நாம அவங்களை குறிப்பிட்டு அடையாளம் காண முடியுமா அப்படின்னு சொன்னா, ஒரு 4 வானவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு நினைச்சதான் திருமலை குர்ஆன்ல பெயர் சொல்லி சொல்லுது. யார் இந்த வானவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, 43வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனத்தில் அல்லாஹ் நினைச்சதான் அந்த செய்தியை சொல்றான். மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு வானவர் நரகத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான்,
சூரத்துல் பக்ரால சொல்லி காட்டுறான். மீகாயில் என்ற ஒரு வானவர் இருப்பதாகவும் இஸ்ராஃபில் என்ற ஒரு வானவர் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்களிலும் நம்மளால் பார்க்க முடியும். அப்ப இந்த 4 பேர்கள் என்னென்ன பேரு? ஜிப்ரீல், அதே போல மாலிக், மீகாயில், இஸ்ராஃபில். இந்த 4 பேர்கள் மட்டும்தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவனால் சொல்லப்பட்ட பெயர்களாக வானவர்களை பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு மேற்பட்ட வானவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா இன்னும் பல வானவர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். இந்த பூமியில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த இருப்பிடத்திலே அல்லாஹ் எங்கே அவர்களை கட்டி ஆளுகிறானோ அந்த இடத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். அதே போல இந்த வானவருடைய எண்ணிக்கை இப்ப அடிப்படையில் இவர்கள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம். இப்போ ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது சொன்னால் அவங்களுக்கு பிள்ளை குட்டி இருக்கிறாங்களா, வாரிசு இருக்குதா, அவர்களுக்கான அந்த அவருடைய சந்ததிகள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. ஜிப்ரீல்னா ஜிப்ரீல் தான். அவருக்கு ஜிப்ரீலுடைய ஒரு மகன் வந்திருக்காரு அப்படிலாம் கிடையாது. அப்போ வானவர்கள் சொன்னால் அந்த ஒரு வானவர் தான் அவங்க நினைச்ச இருப்பாங்க. அவர்களுக்கு பிள்ளை வரலாறு எப்படி சந்ததி அப்படிலாம் கிடையாது. அப்போ என்ன வானவர்கள் எப்படி இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது இந்த வானவர்கள் எண்ணிக்கையை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன். ஆனால் இந்த வானவர்கள் எண்ணிக்கையை அல்லாஹ் அவர்களுக்கு காபிர்களுக்கு சோதனையாக ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வானவருடைய எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு செய்யறாங்க. வானவர்கள் சொல்றாங்க. நம்முடைய மாற்றுமா சகோதரர்கள் சொல்லுவாங்க கூட சொல்லுவாங்க 30 தேவர்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ 33 தேவர்கள் அப்படின்லாம் சொல்லணும்னா எண்ணிக்கையை குறிப்பிட்டு இப்படி சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் சோதனையாக ஆக்கியிருக்கான்னு அர்த்தம். பல கோடிக்கணக்கான வானவர்களை அல்லாஹ் படைத்திருக்கான். எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகாமு அதாவது காபா இருக்கு இல்லையா, அந்த காபாவுக்கு மேல் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்தை அமைச்சிருக்கான். எங்கே நம்ம கண் முன்னால பார்க்க முடியுமானா இல்லை. அல்லாஹ் வானத்துல உயர்ந்த இடத்துல அல்லாஹ் ஒரு ஆலயத்தை அமைச்சிருக்கான். அது என்ன ஆலயம்? அங்க போக முடியுமா? அதுக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்குமா அப்படின்னா நாம அதுக்கு போக முடியாது. யாரு போகலாம் அப்படின்னு சொன்னா வானவர்கள் தொழுவதற்கான பள்ளிவாசலாக அல்லாஹ் அதை அல்லாஹ் நினைச்சிருக்கான் சொன்னா அதை கட்டி அமைச்சிருக்கான். அப்படிப்பட்ட அந்த பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஆலயத்தில் ஒரு பக்கத்துக்கு ஒரு வேளைக்கு வானவர்கள் வந்து தொழுவாங்க. அந்த பக்கத்தில் தொழக்கூடிய வானவர்கள் மீண்டும் அந்த பள்ளிவாசலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? லைஃப்ல ஒன் டைம் போய் அங்கே தொழுவாங்க, அவ்வளோதான். அதான் தொழுவ முடியும் அவங்களுக்கு வாய்ப்பு. அடுத்த செட்டு அவங்க போய் அடுத்த வகுத்து தொழுவாங்க, அடுத்த வானவர்கள் போவாங்க. அப்போ இப்படி காலம் முழுவதும் ஒவ்வொரு வகுத்துக்கும் தொழக்கூடிய அந்த தொழுகையில அங்கே நிறைவேற்றக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அடுத்த செட்டு அப்போ அடுத்த கூட்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க. இப்படி ஒரு குரூப்ல தான் நினைச்சுவாங்க. அங்கே தொழுவாதவர்களை தவிர மீண்டும் அடுத்த பக்கத்துக்கு அவங்க நினைச்ச முடியாது. அந்த பள்ளிவாசலுக்கு அவர் செல்ல முடியாத நிலையிலே நிச்சயம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அந்த அளவுக்கு அவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். அதே போல இந்த வானவர்கள் இருக்காங்க தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்தில் வானவர்களுடைய பணிகளை நீங்கள் கணக்கிட்டால் சில செய்திகள் எல்லாம் நமக்கு தகவலாக தருகிறான். நீங்கள் ஒவ்வொருவருமே அல்லாஹ் உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு வானவரை நியமித்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு வானவரை நியமித்திருக்கிறான். அல்லது உக்கிரபிக்கும் சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜவும், நீங்கள் இறந்த பிறகு அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களுடைய உயிர்களை அல்லாஹ்விடம் கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 32வது அத்தியாயம் 11வது வசனத்தை சொல்றோம். அப்ப ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வானவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது யாரு அப்படின்னு சொன்னா ஒரு மலக்குல் மௌத், உயிரை எடுக்கக்கூடிய மௌத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வானவர் ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லாம் நியமித்திருக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரே ஒரு மலக்குல் மௌத்து தாங்க இருக்காரு. அந்த ஒரு மலக்குல் மௌத்து தான் ஒட்டுமொத்த இனத்திற்கும் மனிதர்களுக்கும் என்ன செய்வாரு, அது உயிர் எடுப்பாரு. அவருக்கு என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ற மாதிரி தான் மற்ற வானவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் சொல்லவே கிடையாது. அல்ல என்ன சொல்றான், உங்கள் ஒவ்வொருவருக்கும்
மலக்குல் மௌத் என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அந்த வானவர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயிரை அவர் தான் கைப்பற்றுவார் சொன்னா நாம் அனைவரும் எத்தனை கோடி மக்கள் இந்த பூமியில வாழ்ந்துருக்கோம். இன்றைக்கு சமகாலத்தில் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை வானவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்ப இதற்கு முன்னால் எத்தனை பேர் மரணித்திருக்கிறார்கள், இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எத்தனை மக்கள் வாழ்ந்து மடிந்திருக்கிறார்களோ அத்தனை வானவர்கள் நினைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிறான். அதே போல இனி வரக்கூடிய வரக்கூடிய அடுத்த மனிதர்களுக்கும் நினைச்சிடலாம் அதே போல ஒரு வானவரை நியமித்திருக்கிறான். அப்ப கோடான கோடி வானவர்களை அல்லாஹ் இந்த பூமியில படைத்திருக்கிறான் என்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்பா எண்ணிக்கையை வரையறுத்து சொல்ல முடியுமா எவ்வளவு பேர் அப்படின்னு சொன்னா அதை சொல்ல முடியாது என்பதைத்தான் நாம் இதில் பார்க்கிறோம். அப்ப வானவர்கள் என்பவர்கள் இப்படி அல்லாஹுடைய கட்டளை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இந்த வானவர்கள் என்ன செய்வாங்க சொன்னா நான் யக்ஸூனல்லாஹ அமரஹும், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். ஒமா யஅமுருன வ அவர்கள் அல்லாஹ் எதை ஏவினார்களோ அதை மட்டும்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திரும்ப வர சொல்றான். அப்ப என்ன செய்வாங்க அவங்க, அல்லாஹ் எதை எந்த ஆர்டர் கொடுக்குறானோ அந்த ஆர்டர் செய்வாங்க, அந்த கட்டளை செய்வாங்க. அவர்களாக ஏதாவது சொந்தமா சுயமா ஏதாவது செய்வாங்களா, மரபு மீறுவாங்களா, மார்க்கத்தினுடைய சட்டங்களை மீறுவாங்களா அப்படின்னு சொன்னா எதையும் மீற மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா சொன்னதை மட்டும் செய்வாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், கட்டளை இடுவான். இந்த மாதிரி கட்டளை இடுவான், பூமிக்கு போய் இந்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் என்ன செய்யலாம், அல்லாஹ் பல பணிகளை அவர்கள் கொடுத்திருப்பதாக திரும்ப சொல்கிறான். அந்த பணிகள் சம்பந்தமாக எப்படி இப்ப இந்த மாணவர்கள் சம்பந்தமான ஒரு நம்பிக்கையிலே அவர்களை பற்றிய படைப்பினுடைய செய்திகள், அவருடைய தன்மைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய படைப்பினுடைய விளக்கங்கள் இதையெல்லாம் பார்த்தோமோ அதே போன்று அவர்கள் என்னென்ன பணிகள் செய்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதில் இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு செய்தியை மட்டும் ஒரு எடுத்துக்காட்டாக காண்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய ஒரு செய்தி காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வானவர்கள் என்ற ஒரு படைப்பு அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த படைப்பினுடைய மிக நம்பிக்கை கொள்வதற்கு முக்கியமான விஷயம், நாம் மோமியாக இருந்தால் மறுமையில் அல்லாஹுடைய சோனத்தை பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நாம் ஈமான்தாரியாக இருக்க வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமானது இந்த ஈமான் கொள்ளக்கூடிய இந்த வானவர்கள் என்ற படைப்பை மறைமானவற்றை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நம்புகிறோம். அதில் அவர்களுடைய படைப்புகளுடைய விஷயங்களை பார்த்த நேரத்தில் சில செய்திகளை நாம் சொன்னோம். இவர்கள் உயிரை கைப்பற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அதே போல எங்கெல்லாம் இறைவசனங்கள் பேசப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய செய்திகள் பேசப்படுகிறதோ அந்த செய்திகள் எல்லாம் அந்த சபையில அமர்ந்து அவர்கள் எழுதுவார்கள். யார் யாரெல்லாம் அந்த சபையில இருந்தார்கள் என்ற செய்திகளையும் அவர்கள் பதிவிடுவார்கள். இது போன்ற செய்திகள்லாம் பார்க்கணும். இதே போல இந்த வானவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் என்ன செய்யறான், இது சம்பந்தமான செய்திகளை சொல்கிறான். இந்த வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கிறான். அதே போல இந்த வானவர்கள் நரகத்தினுடைய பாதுகாவலர்களாக காவலர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லும்போது ஒரு இடத்துல அந்த நரகத்தினுடைய 19 காவலர்கள் என்று கூட நினைக்கிறான். குறிப்பிட்ட அந்த ஒரு 19 பொறுப்புடைய காவலர்கள் எல்லாம் அல்லாஹ் சுட்டி காட்டி 19 என்ற வார்த்தையை சொல்லுகிறான். அப்ப நரகத்தை பாதுகாக்கக்கூடிய, நரகத்திலே அந்த தண்டனைகளை கொடுக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். அதே போல மறுமை நாளிலே நாம் சுனத்திற்கு செல்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இறைவன் செய்வதற்கான வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை பார்த்தோம். ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மரணிக்க நேரத்தை எப்படி உயிரை கைப்பற்றுகிறார்களோ அந்த உயிரை கைப்பற்றியவுடன் அவர்கள் கபரில் கொண்டு போய் வச்சோம்னு சொன்னால் அந்த கபரில் ஒரு விசாரணை நடக்கும். அந்த விசாரணையிலே ஒரு மனிதனை எழுப்பி நீ யாரை வணங்கினாய், யார் உன்னுடைய இறைவன் என்று சொல்லி கேள்வி கேட்கப்படும். இது யார் கேட்பா அப்படின்னு சொன்னா அதிலும் என்ன செய்வாங்க, ஒரு வானவர் கேள்வி கேட்பார். அந்த வானவர் கேள்வி கேட்கும் பொழுது நாம் என்னுடைய இறைவன் அல்லாஹ் இறைவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னு சொன்னா முதல் கேள்விக்கு நாம் பாஸ் ஆகிட்டோம். அடுத்த கேள்வி உன்னுடைய தூதர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு சொன்னா என்னுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பதிலை நம்ம சொல்லணும்னு சொன்னா ரெண்டாவது கேள்வியில் பாஸ் ஆகிட்டோம். மூணாவது கேள்வி உன்னுடைய மார்க்கம் எது, இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்ட நேரத்தில்
என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், நான் இதை குர்ஆனை ஓதி படித்தேன், அதன் மூலம் இதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த பதிலை நாம் சொன்னோம் என்று சொன்னால் மூன்றாவது கேள்வி நாம் வெற்றி பெற்று விட்டோம். இப்படி நம்மை விசாரிப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க. இதையும் மாணவர்கள் செய்வார்கள். இப்படி பல பணிகளை செய்யக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பணியும் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாணவருடைய அடிப்படையான செய்திகளை நாம் நம்ப வேண்டும். நம்ம இதை நம்புறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு கூலி என்ன, சொர்க்கத்தை கிடைக்கும். நம்ம பெருசாக உழைக்க போகிறோமா, பெருசாக சிரமப்பட்டு இதை பெற போகிறோமா அப்படின்னா இல்லை. நம்பிக்கை, சாதாரண நம்பிக்கை. சொன்ன செய்திகள்லாம் உருவாக்குறோம், இதை நாம் நம்பிக்கை கொள்வோம். இதை நம்பிக்கை கொள்வதனால நாளைக்கு சொர்க்கத்தில் இடம்பெறுவதற்கு ஒரு மிகுந்த ஒரு உயர்ந்த அந்த நம்பிக்கை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் அதை நம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் நாம் என்ன செய்யணும், வானவர்கள் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் வாழ்க்கையில் நாம் இம்ப்ளிமெண்ட் அதை நடைமுறை நாம் நம்பிக்கையில் நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதில் நம்முடைய நன்மைகள் அதிகரிக்கும் என்று சொல்லி மார்க்கம் சொல்கிறது. அது போன்ற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இரண்டாம் வழி நிறைவு செய்து போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.